ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாகிராம் வெர்சஸ் iOS இன்ஸ்டாகிராம். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. iOS இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை நீங்க டபுள் டேப் பண்ணி லைக் போட்டீங்கன்னா அந்த பிளேஸ்ல ஒரு ஹார்ட் கிரியேட் ஆகி அது அப்படியே ஸ்மூத்தா வந்து அந்த ஹார்ட் ஷேப்ல உட்காரும். அதுவே ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாகிராம்ல நீங்க லைக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹார்ட் தான் உங்களுக்கு பாப்பப் ஆகும், வேற ஒன்றும் வராது. ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு ரீல்ல நீங்க ஸ்டோரி போடுறீங்கன்னா அது உங்களுக்கு லோட் ஆயிட்டு தான் உங்களுக்கு ஸ்டோரிக்கே போகும். பட் iOS இன்ஸ்டாகிராம்ல அப்படி கிடையாது. நீங்க ஸ்டோரின்னு கொடுத்த அடுத்த செகண்ட் அது ஸ்டோரியில போய் உட்காந்துரும். இதுக்கு முன்னாடி iOSல உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கார்னரும் ஆண்ட்ராய்டுல உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான கார்னரும் இருந்துச்சு. பட் இப்போ ரெண்டுத்துக்குமே சிமிலர் ஆச்சு. ஆனா இப்பயும் iOSல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்கு. நீங்க போடுற ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் கலரை இன்னமும் உங்களால கிளிக் பண்ணி மாத்திக்க முடியும். பட் ஆண்ட்ராய்டுக்கு அந்த ஃபீச்சர் இல்ல. தென் ஐபோன் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு வர நோட்டிபிகேஷன் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் என்னன்றதை நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். பட் ஆண்ட்ராய்டுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி iOS இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு பிடிச்சவங்க எப்ப ஸ்டோரி போட்டாலும் நோட்டிபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் ஆண்ட்ராய்டுக்கு அந்த ஆப்ஷன் எதுவும் இல்லை.